ஆனாலும் ஒரு தலைவனை முன்னிலைப்படுத்துகிற பொழுது, ஒரு தலைவனை உயரத்துக்கு கொண்டு வருகிற பொழுது, இன்னும் நீங்களும் சேர்ந்து வளர்வீர்கள். உங்களுக்கான செல்வாக்கு தானே தேடி வரும் என்கிற அந்த உள்ளுணர்வு செல்வி ஜெயலலிதா அவருக்கு இல்லாதனுடைய விளைவுதான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விதை நெல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இன்றைக்கு இருக்கிற எடப்பாடியும் கூட அதை வீணாக்குறாரோ அப்படின்னு தான் பாக்குறேன். நீங்க எம்ஜிஆர் இளைஞரின்னு ஒரு போஸ்டர் ஒட்டிருக்கான் பார்த்தேன், 8 பிட்டு. அதுல எம்ஜிஆர் படமே இல்லை. ஆனா எம்ஜிஆர் இளைஞரின்னு போஸ்டர் போடுறாங்க. இன்னைக்கு வரவேற்பு போஸ்டர் பேனர் பார்க்குறோம், ஒரு ரவுண்ட்ல ஒரு ஸ்டாம்ப் சைஸ்ல அவரை போட்டுட்டாங்க. அந்த தலைவனை முன்னிலைப்படுத்தினால் அவருக்கான செல்வாக்குங்கிறது இன்னும் இருக்குங்க. அவர் மறைந்து இத்தனை ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் அவருக்கான செல்வாக்கு என்பது இன்னும் இருக்கிறது. அதை பயன்படுத்த தவறிவிட்டார்களே அப்படிங்கிறது தான் எல்லோருடைய பார்வையாகவும் இருக்கிறது. நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் ஆட்சி செயல்பாடுகள் அந்த வழியில செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவித்த முக்கிய திட்டங்களையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில நாங்கள் செயல்படுத்துவோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா இந்த வழியில இந்த ஆட்சியை கொண்டு போறோம் அப்படிங்கிற மாதிரியான பார்வையோட இன்றைக்கு இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பயணித்தால் நிச்சயமாக வெற்றி.